அப்படி கலவல் நடந்திருக்கு என்ன இலங்கையிலேயே அதாவது உடுப்புகள் மெலிவா எடுக்கக்கூடிய இடம் பெகி இருக்கு பெகி வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க கிருலங்காதான் இருக்கும் சரி போங்க நிறைய கிள்ள கத்தால கிரீம் பூசி மூவத்துக்கு மூங்காலை கொண்டு வந்தேன். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் எல்லாரும் நல்ல சோமா இருக்கோம், நீங்களும் நல்ல சோமா இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றோம். இன்றைக்கு என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா சகோதரங்கள், மகரகம பக்கம் போகிறோம். என்ன மகரகமையில் அதாவது உடுப்பு பிசினஸுக்கான இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வேண்டாலும் எல்லா இடங்களும் போய் ஆராயணுன்றதுக்காண்டி மகரகமையிலையும் இருக்க பார்ப்போம். என்ன சொன்னால் மகரகமை என்ற பேரும் கூடுதலாக அடிபட்டது, அங்கே போனாலும் உடுப்புகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி ஆக்கள் சொல்லியிருந்தவ. அங்கே போய் அதாவது மகரகமையில் நான் உடுப்படுக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டேன். அதில் போகிற இடங்கள் என்னென்ன சுவாரஸ்யமான இதெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு காணொலி மூலம் காட்டுவேன். மற்றது எங்கெங்கே உடுப்படுக்கிறதுன்னு எல்லாம் நாங்கள் இதுக்கு மேலே போயிட்டோம். என்ன இதுக்கு மேலே போயிட்டோம், டீல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, 2-3 நாள் போய் டீல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. என்னமோ ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை ஆரம்பமாயிடும். குறிப்பிட்ட நாள் சொன்னால் இந்த மாதம் கடைசியில் ஆரம்பமாயிடும். என்ன கொஞ்சம் கடும் வேலை தான், நினைக்கிற மாதிரி இல்லை. துவங்கிக்கல ஆரம்பத்தில் இந்த கதை வந்த பக்கம் போட்டு இந்த கதையில் 2 உடுப்பு கொழுவி போட்டு அப்படி துவங்க தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டை நோக்கி ஒரு பாக்கேக்கில் மக்களே உறவுகளை வந்து அந்த கடையை ஆசைப்பட வேணும், அதாவது உள்ளுக்கு இருந்து 2 படத்தை பிடிச்சிட்டு அது போகணுன்ற மாதிரி தான் இந்த கடையை நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எஃபெக்ட் ஒன்றை போட்டு செய்திருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சகோதரங்களுக்கு உடுப்புன்றது சும்மா ஹை லெவலில் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அதாவது நல்ல ஒரு விலையில தான் கொடுப்பேன். என்ன நல்ல ஒரு மலிவான விலையில தான் கொடுப்பேன். என்ன தரமான பொருள், நிறைவான விலை, தரமான அதாவது பலதாகிற பொருள் அப்படியெல்லாம் கொடுக்கல, நல்ல பொருளாக நல்ல ஒரு விலையில தான் கொடுப்பேன். அந்த மாதிரி என்ன சொல்றது, எங்களுக்கு 10 பேர் கடைக்கு வரன்றது முக்கியம் இல்லை, 100 பேர் வர வேணும், அதான் முக்கியம். என்ன அப்போ 100 பேர் வரணும்னு சொன்னால் இங்கே மெலிவாக இருக்கணும் அந்த கடையில், சரியோ? அப்படி ஒரு இதெல்லாம் கொண்டு போகிறேன் என்ற கடையை. ஓகே சகோதரங்கள், யாராச்சும் புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுவோங்க. நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக எங்களோட சுந்தரியில் நாங்கள் இப்போ மகரகம நோக்கி போகிறோம். சுந்தரி இன்றைக்கு என்ன மாதிரி ஓகே தானே? பெட்ரோலுக்கு எல்லாம் அடிச்சிருக்கு தானே? அடிச்செல்லாம் கொடுத்தாச்சு, பெட்ரோல் எல்லாம் அடிச்சாச்சு. சாப்பாடு கொடுத்துட்டியோ? சாப்பாடு என்ன தான் போய்க்க பண்ணி கொடுக்கணும், போய்க்க பண்ணி கொடுக்கணும். நான் இன்றைக்கு தேவைப்படாத நினைக்கிறேன் சாப்பாடு. என்ன மச்சான்? மகரகம கொழும்புல நாங்கள் கொழும்புல இல்ல, கம்பா டிஸ்ட்ரிக்ட் போற மகரகமா தான் தூட தூடன்றது ஒரு இடம். தூட இல்லையடாப்பா, தூரதான் தூடன்னு சொல்றேன். நீங்க சாப்பிட்டீங்களே காலமே? அதுல சாப்பிடல, முதல் வேலை சாப்பாடு நல்ல ஃபயர் இருந்தது, சாப்பிட்டுருக்கலாம். பழைய ஃபயரு அது ராவே திண்டு விட்டாங்க, முடிஞ்சதோட திண்டுட்டு அந்த என்னென்ன திண்டவன் தெரியுமா, அந்த முளைச்சு கிடந்த எல்லாம் பிச்சு போடல சாப்பிட்டவன். இந்த கடவுளே, நான் என்னடா அப்ப விடிய ஒழுங்கி பார்த்தேன்டா, அதை சட்டி இருக்குதா? நானும் பார்த்து ஆள் வெளியில இருந்து மினாக்காடு. என்ன அந்த எலும்பு விக்க? எலும்பு இல்லடா, அந்த பின்னுக்கு வேற அந்த மூளை பிளேண்டி போடல, பிளேண்டி எல்லாம் போட்டு குடிச்சினாங்களா? அதோட இல்ல பிஸ்கெட்டும் பயிரும் சாப்பிட்டு பிளேண்டி போனோம் தெரியுமா? ஆக்கள் பிளேண்டி பிஸ்கெட்டுக்கு அந்த பிஸ்கெட் முடிஞ்சது வெளியில நான் சாப்பிட்டதா பிஸ்கெட் ஒரு பாக்கெட் மிச்ச பிஸ்கெட் எங்க அப்ப சொல்லக்கூடாது, பிஸ்கெட் முடிஞ்சு மிச்சம் கிடந்ததை நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும், சரிதானே? இப்ப நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொன்னா, இதுகளை பற்றி கேட்கல, விடிய ஒலிம்பி பாக்கு நடந்துச்சு, இது இருக்குதானே ஃபேன், அதுக்குள்ள 5-6 எலும்பு கிடந்தது சாப்பிட்டதாரு இருக்க மாட்டேன். யாரு சாப்பிட்ட? நீ போய் வரும். அது நான் சாப்பிட்டேன் 2 மணி 3 மணி 5-6 எலும்பு கிடந்தது. கரையும் இன்னும் வேண்டாது. இவன் சூடுவாட்டி வச்சு இந்த பான் கிடந்தாரு, இவன் சூடுவாட்டின பான் கிடந்தது, அவளுமி சாப்பிட்டுட்டு கொட்டை பஞ்சியா கிடந்த எப்படி முடியலுமே கொட்டுவதானே, ரெண்டு அப்படி அதுல படுத்து போட்டு படுத்துட்டேன். கை கழுவினாரு, அது ஃபேன் திருப்பி இல்ல அந்த நீ சாப்பிட்டு தானே, சாப்பிட்டு போட்டு முடிய வரும் தானே, அது கழுவ மாட்டியோ? அப்ப எல்லாம் கழுவ சொன்னவன் பழஞ்சோறு வைக்கிறேன் அப்படியே சாப்பிடுவோம், பழஞ்சோற கண்ணாலே அங்க சோத்துக்கு தண்ணி ஊத்தி வச்சுக்கிட, இப்ப வரைக்க தயிரும் வெங்காயம் பண்ணி கரைச்சி தர பழஞ்சோறு சாப்பிடுவோம் அப்படி சொல்றாங்க. நான் கேட்டு சரிதானே. இப்ப இவர் இந்த அது கழுவ பஞ்சியாம், ஆனா எல்லாம் சாப்பிட்டு வெளியில வரைக்கும் கழுவ மாட்டாரு. ஆனா அவன் நானும் உடுப்பு எல்லாம் துவச்சு வச்ச உடனே உங்களுக்கு நான் செய்யறேன் பாருங்க. உண்மையில இன்றைக்கு நான் அந்த பாத்ரூம் போய் பார்த்தேன், நான் நேற்று கழுவுன்னு கழுவி விட்டேன். நான் பாப்போம் யார் கடைசி அந்த பாத்ரூம் இப்போ கழுவுறீங்கன்ட்டு. ஆனா உண்மைக்கும் இங்க வந்து நாங்கள் நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. பிடிக்கங்களாச்சும் சமைக்கிறது, உடுப்பு துவைக்கிறேன் நான் நேற்று துவைச்சினேன்.
உடுப்பு அது மற்ற உண்மையா தக்காளி நேற்று சொன்ன வச்சுல்ல என்ன சமைக்கவே தெரியும் சமைக்கவே தெரியும் நேற்று சிக்கன் கறி நேற்று மதுண்ட அம்மாவோட கழிச்சு நான் போன்ல மதுண்ட அம்மா சொன்னா பொடி வீட்டையாம் மூளைக்கு முளகலட்டி போடுமா விடிய மாவில்லாம தண்ணி குடிக்காதான் தான் 6 மணி 6:30 எல்லாம் பொடி எழும்ப முதல் போய் கடையில மாவு வந்து தண்ணி ஆத்திரா போறதாலாம் பொடி நித்திரியால் எழும்பும் பொடிதான் தண்ணியும் வச்சு ஆத்துது உடுப்பு துவைக்குது சமைக்குது அவ நொப்படியை வச்சிருங்க வீட்டை விட்டு அந்த அம்மாவுக்கு இல்லாத அம்மாவாம் அவாவுக்கு பிரச்சனை அப்படியே வச்சிருந்து திருத்தட்டான் பொடியை அப்படித்தான் சின்ன வயசுல அப்படித்தான் நெஞ்ச கவிலாது வேற ஒரு வேலை வண்ணேத்து பயிறு கழுவிடுவான் அவனே கழுவிடுவான் இல்ல பயிறு சாப்பிட்டவன் ஓகே ஓகே ரெண்டாலும் உண்மைக்கு மச்சான் நான் ஒரு சமையல் காணொலி காட்டதான் நாங்கள் எப்படி சமைக்கிறோம்னு சொல்லி என்ன ஆனா மது சமைக்கிறதான் காட்டுவோம் நீங்க என்ன சமைக்க வர்றீங்களா இல்ல என்ன நீங்க இல்ல மதுதான் மது சமைச்சு கொடுத்தா பிள்ளைகளை மது நீ ஒன்றே ஒண்ணுதான் செய்யணும் எல்லாம் சரி நீ சமைக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும் உப்பு போடுக்க பார்த்து போடு மச்சான் என்ன சொன்னா எனக்கு விடியப்புறம் செய்து விட்டேன் ஒரு வேலை உப்பு போட்டு உப்பு என்னன்னு சொல்ல அவன் போட்டுட்டு நல்லா இதாக்கி போட்டு கைப்பக்குவம் அவ்வளவுக்கு பழக்கம் இருந்தாங்க தான் கைப்பக்குவம் மச்சான் நாங்கள் எல்லாமே பக்குவம் கை அளவு கையளவு ஏற்கனவே அப்படி சமைச்சு பழைய நாட்களுக்கு கையளவு ஓகே நாங்கள் இருந்துட்டு இருக்கா சமைக்கிறாங்களுக்கு அந்த கையளவு இருக்காது அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் உப்பு கணக்கா போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பார்த்து போடணும் இல்லாட்டி முதல்ல கொஞ்சம் உப்பை கலந்து வைக்கணும் அப்போ அந்த சிக்கனோட ஊறி போடும் சிக்கனோட ஊறினா பிறகு திருப்பி கடைசி நேரத்துல நேற்று பார்த்தனே சிக்கன்ல உப்பு ஊறுவையில பார்த்தனீங்க நல்லா இருந்த கறி நல்லா இருந்தாலும் கேள்விப்பட்டேன் நான் பார்க்க தெரிஞ்சது அது பார்க்க தெரியுது ஆனா அது சிக்கன் இருக்கணும் நீங்க இந்த கடையில மரக்கறியில கூடாது அந்த இது மரக்கறியிலடா தேத்தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு தேத்தண்ணி குடிச்சேன் சோறு சாப்பிட்டவன்டா நேற்று 3 வாரம் சாப்பிட்டேன் இல்லடா அப்ப நேற்று இது இரும்பு தூக்கிட்டு வந்தானே நேற்று இரும்பு தூக்கிட்டு வந்தானே அப்ப அதுக்கு தான் நான் விளையாட்டு காடி இருக்கு வெளியில சாப்பிடுறதுக்கு காசு கூட சாமான் கூட ஆனா சமைச்சு சாப்பிடுங்க சாமான் காசு கூட நேற்று சமைச்ச 2 சாப்பிடுறேன் நான் 3 சாப்பிட்டேன் இல்ல பார் சோறு நாங்க போட்ட சோறு போல வரும் மச்சான் 200 ரூபா 300 ரூபா 1 கிலோ தக்காளி 270 130 ரூபாய்க்கு சோறு சிக்கன் ஒரு 1400 ரூபாய்க்கு வாங்கினாங்க 1400 ரூபாய்க்கு பேருந்து வெங்காயம் மரக்கறி எண்ணெய் பார்த்தாலும் ஒரு 1600 ரூபா எப்படி பார்த்தாலும் ஒரு 1700 ரூபா 1800 ரூபாயோட 2 சாப்பாடு முடிச்சாச்சு 2 நேரம் சாப்பாடு 10,000 ரூபா வேணும் 3 நேரத்துக்கு தக்காளி எங்க கொண்டு விட்டு இருக்கிறேன் இல்ல ஒரு விகாரில கொண்டு இருக்கான இல்ல ஃபேமஸான விகாரம் அரசா போய் பார்க்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா அதுக்கான தாக்கால் பக்கத்துல பாத்தீங்க எடுத்துட்டா பாதை பூட்டி கிடக்குது பாதை என்ன கப்பல் எடுக்கட்டான் பாத்தீங்க கப்பல் இல்ல வச்சாரு அது போட் நினைக்கிறேன் என்ன போட்டுறாப்பா அவங்க கூட செடி என்ன கிடக்குற அங்கட்டா பின்னால மறக்குது எலி பெரிய ஒரு பாட்டு நேவிட்ட போட்டு அந்த சும்மா அங்க அந்த இடத்துல வேறும் அந்த இடத்துல கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்படி கணக்க விஷயங்களை நாங்கள் இந்த ரோட்டு வழியா போய்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் அந்த ஹேங்கர்ஸ்கள் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம் ஹேங்கர்ஸ் வச்சுக்கிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா என்னென்ன பிரைஸ்ல போகுது அந்த ஹேங்கர்ஸ் இதுகள் எது இதா ஒண்டா 12,500 ரூபாயா இது லேசர் வாரதா இது 12,500 ரூபா என்ன இதை பாரு இது உங்கள்ட்ட இந்த கொழுவுற இது இருக்கா அந்த இது ஃபிட் பண்றது ஆமசிட்டில இருக்கு இது நல்ல சாமா என்ன இதுல இந்த எப்படி எப்படிதான் நீங்க 4,400 ரூபாப்பா இது என்ன ஜீன்ஸ் போடுறதா பேசுறா எல்லா ஐட்டமுமே இருக்குது என்ன இங்கால ஏசியன் ஹார்ட்வேர் வேற இடம் விலை உரை அப்படி எடுக்கலாதா அங்கதானே ஒரு ஏசியன் ஹார்ட்வேர்ல வேற இடம் இல்ல
இறக்குமதி என்ன அப்ப அவங்கள்ட்ட தான் எடுத்துருக்கணும் அது இப்போ நேற்று அங்கதான் போனது விலை ஆ அவங்க தான் எடுக்கிறாங்க எடுத்து அளவு கொடுக்குறாங்க என்ன எங்க ஆட்டோ கொண்டு விடலாம் இஞ்சால எங்க நல்ல உடுப்புகள் வச்சு ஹோல்சேல் எடுப்பாங்க ஹோல்சேல் விற்பாங்க நல்ல உடுப்புகள் ஹோல்சேல் எங்க பக்கம் எடுக்கலாம் முன்னுக்கு ஆட்டோ வரது இடம் இல்ல இருக்கு ஆட்டோ கொண்டு அந்த சரி சரி இப்படி முன்னுக்கு போகணும் என்ன ஓ தூக்கிடுவாங்க என்ன லொரியே தூக்கினவங்களோ பகல்ல மத்தியானம் தூக்கிருக்கான் ஆட்டோ விட்டு போனா ஆட்டோ மூண்டு சில்லுங்க அடி வெறும் பார்ட்ஸ் மட்டும் தான் கிடக்கும் சரி சரி ஓகே ஓகே அப்ப அங்கேயே எடுக்கலாம் ஏடிஎம் கார்டு வேற எடுத்துருக்கலாம் போல என்ன அதை திருப்பி போய் எடுத்துட்டு போவோம் என்ன இப்போ நாங்கள் இதை பார்ப்போம் என்ன ஆட்டோ கொண்டே பார்க் பண்ணுவோம் ஏன்டா ஆட்டோ பார்க் பண்றது தான் இடம் இல்லை உடுப்பு ஐட்டங்கள் எல்லாம் வாங்குறது பார்த்து தான் வாங்கணும் லோக்கல் ஐட்டங்களும் இருக்கும் நல்ல ஐட்டங்களும் இருக்கும் நாங்கள் சும்மா அப்படியே பார்த்து கொண்டு போறோம் ஏற்கனவே கணக்கு உடுப்போல் பார்த்து வச்சிருக்கிறோம் எல்லா இடத்தையும் விசாரிச்சா தான் எங்கெங்க என்னென்ன விலைகள் போகுது எங்க குறைவா இருக்குன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ ஒரு கடைக்கு முதல்ல போயிட்டு ஓகே இங்க குறைவா இருக்குன்னு அந்த உடுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா சேர்ந்து வேற கடைக்கு போனால் அதே உடுப்பு குறைவா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது ஆகையால் நாங்கள் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் எங்க அழகான பார்க்கிங் இருக்கு கொண்டு பார்க்கிங்ல விடுவோம் பார்க்கிங்ல விட்டா தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் இல்லாட்டி ஆட்டோண்ட சில்லு மூண்டும் கிடவாது ஆட்டோண்ட பார்ட்ஸ்ல ஒன்றுமே இருக்காது வெறும் இது மட்டும் தானே இருக்கு என்ன சொன்னா லொரியை தூக்கி நம்ம கண்டா யோசிப்பா இருக்கும் அது பட்ட பகல்ல என்ன மாதிரி எல்லாம் சம்பவிச்சிருக்கிறாங்க இதான் நான் பாத்தீங்கன்னு சொன்னா மகரகம நகரசபை பொது வாகன நிறுத்துமிடம்னு சொல்லி வேற இடங்களை நிறுத்த முடியாது நம்பிக்கை என்ன சொன்னா அவர் நேரடியாக சொன்னாரே பார்த்துருப்பீங்க நீங்களே நாங்கள் இப்போ முதலாவதாக அவங்கள இன்னும் சாப்பிடலன்னு நம்ம சாப்பிட்டீங்களே டூ நாட் என்டர் ஃபார் வெஹிக்கிள் டிவர்ஸ் என்ன மேடம் பார்க்கிங் தேர் டிக்கெட் டிக்கெட் that's my auto நம்பர் 4 इधर வண்டியா QG how much this one this one only இதுல பாக்கே விளங்குது தானே ஃபுல் சேஃப்டியா தான் இருக்கடா பயணம் அப்படி கலவல் நடந்திருக்கு என்ன அவ்வளோத்துக்கு நம்பர் நோட் பண்ணிக்கலாம் எழுத வந்தேன் you park it here அங்க அதுல பார்க் பண்ணட்டா ஹரி பிரபுதாரா ஓகே அப்படியே நேரடி சில நிமித்து அப்படியே கொண்டு உள்ளு மத்த பக்கம் தள்ளு என்ன மினுகா தள்ளு அப்படியே வந்து காணும்பா ரைட் டிரைவர் நீங்க பார்க் பண்ணதுக்கான ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் விடு அது உடைய ஒரு வண்டி இருந்திருக்குது உடைஞ்சு போட்டு பாத்தியா கண்ணாடி வண்டி ஒன்று தான் வரணும் மாதிரி கண்ணாடி வாங்குற சரி மச்சான் இது என்னத்துக்கு கொழுகணும் என்ன நம்பிக்கையில கொழுகணும் அது என்ன நம்பிக்கையில கண்ணாடி ஒரு திரும்பி கலட்டி தூக்கி போறேன் பெண்ணுக்கு அந்த கண்ணாடி வந்து மச்சான் இப்படி படிச்சு கிடந்தா கண்ணாடி மாத்தான் வேணும் நாங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இப்ப இந்த கண்ணாடி கொழுவி வச்சிருக்கோம் அவசரத்துக்கு நாங்க கண்ணாடி பார்க்க இப்ப வாங்கணும் இதுல வேண்டணும் இல்லைங்க கண்ணாடி இருக்கோ பார்ட்ஸ் எடுக்கலாமா ஐயா இருக்குதா இங்க ஓமடா இந்த வெடிச்ச இந்த நட்டுகள் லூஸ் ஆனாலும் கலண்டு கீழே விடும் விளங்குது வரையக்க 2 மணி ஒன்று வந்துடுறோம் பொடி 250 ரூபா தான் உண்டு கண்ணாடி வந்து 250 ரூபாய் ஒன்று 250 ரூபா அதை அண்டைக்கே வாங்கியிருக்கலாம் தானே கதையே 250 ரூபாய் அண்டைக்கே வாங்கியிருக்கலாம் தானே என்ன மச்சான் திரப்படி யாழ்ப்பாணத்துல 250 ரூபா வெறும் கண்ணாடி சொல்றே இல்ல ரெண்டும் இந்த கவரோட அந்த கண்ணாடி தனியா வேண்டி விட்டுரு
இந்த செட் தான் பாரு. 2 கண்ணாடி உண்டே மாத்திரதான் டைட் பண்ணி விடுறா. கண்ணாடி இல்லாம வலிக்கடையில என்ன சாப்பிட போறீங்களோ இல்லாட்டி வேண்டாம் சாப்பாடு சாப்பாடு கடைக்கு போவோம் சாப்பாடு இல்லாட்டி அந்த நூல் ஐட்டம் எல்லாம் இங்க வச்சு வித்து கொண்டிருக்கேன் என்னடாப்பா தையல் மிஷின் நூல்கள் அங்க இப்ப மகராமைக்கு வந்தா எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நூல் ஐட்டங்கள் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது இந்தா அதுகள்ல துணி ஐட்டங்கள் இருக்கு அந்த பக்கங்கள்ல இதுல இருக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படி போல நவலாண்டு சரியில்லை என்ன இல்ல நல்ல லோக்கல் வச்சு விற்கிறாங்களே என்ன என்றா காவிலார் இல்லாத வெயில் கடந்து வாடி வதங்கி போச்சு. வாடி வதங்கி போட்டு எங்களாலேயே பிடிக்கல இந்த வெயிலுக்கு நடக்கிறதுக்கு முறங்கோ நிப்பான ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ கொஞ்சம் இதுல தெரியும் உங்களுக்கு வெயில் வதக்கலை பற்றி. என்னடாப்பா பட்டி வட்டியா கிடக்குது சோபா குசானுவா சோபா குசனோ தலானி கிடக்கு நல்ல கலர் கலர் தலானி அங்க யாழ்ப்பாணத்துக்கு போறோம் யாருக்கு தெரியும் அடிச்சு விடுவோம் சும்மா அடிச்சு விடுறது தானே 1 வாங்கினா 2 ஃப்ரீ 2 வாங்கினா 3 ஃப்ரீ 3 வாங்கினா 4 ஃப்ரீ என்ன புரி இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிகள் மாதிரி தாண்டா அடிக்க விட்டுருக்காங்களே என்ன அங்க ஒன்று மீட்டர் 3 மீட்டர் 1000 ரூபா இங்க 4 மீட்டர் 1000 ரூபா. ஓ இங்க நோபலா கொஞ்சம் காசு கிடைக்கலாம் அந்த இப்படி கொஞ்சம் காசு கிடைக்கிறத அங்க கொண்டு வந்து நல்ல விலைக்கு விற்கிறது ஓடுறது 3 மீட்டர் 2 இங்க பாப்கார்ன் மெட்டீரியல் உறுப்பு எல்லாம் வச்சிருந்தா பாப்கார்ன் சோளமத்தி மாடல் இங்க நல்ல வெண்ணியம் கிடக்கடா நல்ல கருப்பு கலர் வெண்ணியம் இருக்க வேற தானே வா கபிலாசுக்கு 2 வெண்ணியம் வண்டி போட்டு விடுவோமே ஜிம்பாடி மாதிரி இருக்காட்டா ஜிம்பாடி மாதிரி பெரிய ஜீன்ஸா தோப்புரா பேக்கி ஜீன்ஸ் அது டபுள் வகையில வேண்டவன் இப்ப விசேஷம் ஒண்ணும் இல்ல டிக்டாக்லயா உங்களோட செக்மெண்ட் சொல்ல ஒருத்தர் போட்டுருந்தாங்க போவான் அப்படிதான் நீங்க ஓ பார்த்ததா சோசியல் மீடியாண்டா அப்படித்தானே இவர் பிடிச்சி போடுவார் போல ஓகே பாய் சந்தோஷம் அண்ணா இதெல்லாம் பார்க்க ஹோல்சேல் மாதிரி தான் தெரியுது பாக்குறதுக்கு என்னதா காலை பெரிய பெரிய கடைகளை பார்க்க ஹோல்சேல் மாதிரி தான் இருக்குது இந்த அதுகள் எல்லாம் ஹோல்சேல் தான் இந்த இரும்ப தூக்கி அப்படி கையை பாருங்க ரோபோ மாதிரி கிடாது அதுதான் நான் தூக்குறதை விட்டுறேன் நீட்டுறேனுங்க அதாப்பா விதம் விதமான உடுப்புகள் எல்லாம் விஞ்சால் பக்கம் வச்சு இது கொண்டிருக்கு நமக்கு ஒவ்வொரு டிசைன்கள்ல இருக்குது ஆனால் அந்த வெண்ணியனை பார்த்தீங்க நல்ல ஆமி வெண்ணியன் ஆமி கலரில் இருக்குது நல்ல ஒரு கலர் உண்டுடாப்பா இந்த வெண்ணியன் இது 500 500 இலங்கையிலேயே அதாவது உடுப்புகள் மெலிவா எடுக்கக்கூடிய இடம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மகரகமையில தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வகையில் இந்த இடங்கள் ஃபுல்லாயும் உடுப்புகள்லாம் போட்டு வச்சிருக்கணும் ஆனால் குவாலிட்டின்றதை பெருசாக காணையில் அங்காள் பக்கம் இருக்கிற கடைகளில் குவாலிட்டியான உடுப்புகள் இருக்குமென்னு சொல்லியிருக்கணும் என்னாலும் போய் பார்ப்போம் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி உடுப்பு இந்த மெட்டீரியல் இருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும் அதால தான் நாங்கள் நேராக வந்து பார்க்குறோம் இல்லாட்டி எங்கள் ஊரில் இருந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்தால் எங்களுக்கு ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்காது அனுபவம் சொன்னால் நாங்கள் நேரடியாக வர வேணும் அப்படி வந்தால் மட்டும் தான் எங்களுக்கு நேரடி அனுபவம் இந்த செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா தான் அந்த இதில் போட்டிருக்க செருப்பு இந்த ஷோர்ட்ஸுகள் இருக்குது பாய்ஸுக்கு மட்டும் இல்லை கேர்ள்ஸ் எல்லாருக்குமே உடுப்புகள் இருக்குது பெரிய பெரிய கடைகள் இந்த பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது இந்த இங்க நான் தூர பார்வையில் பார்த்தேன் ஆமாம் நல்ல தரங்கள் கிடக்குது நல்ல டிசைனாக கிடக்கு அவிலாதி இந்த சூட்டன் பண்ணி கொடுப்போம் குழந்தைகளுக்கான உடுப்புகள் எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குங்க இது ஹோல்சேல் போல என்ன பாய்ஸுக்காக கேர்ள்ஸுக்கு அனுப்பலாங்க இல்லை ஹோல்சேல் தானே அந்த ஜீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது என்ன Can I make the wholesale? I can give 40% discount. How much? That need to take 5 pieces. 5 pieces how much? That selling price is 1,650. I given 900 rupees. Can I see that? Yeah, open and see. It's a 220 GSM. 220. Yeah, that's better because that one we you know that make the crocodile also same that only 14 like this badge only. This one is very better. 220 GSM, 6 colors have. 6 colors. Yes. They are all colors. Blue, white, black, navy. எப்படி இருக்கு? Every size have small, medium, large, XL, 2XL. You take 5, 2 come free. Because I selling only 13 items only. This one all we make. Now we take the other, we are not in the buyer. We are direct selling. That is the better. Then benefit for a customer. I have only 13-14 items. They are all made in our factory. Your factory, Yes, we not take the Colombo and we are
after that we not selling. That time we have to keep margin. No, we take 500. We have to selling 600 or 650. No, we directly selling 500. You understand what I say? Yeah, I That is understand. the direct selling is Better. only. I have 13 items only. They are 13. all our garments made. This material only you have. No, that's the caliber is this one. This is unisex. Unisex. Yes, you take 6 pieces. I given 570. Selling price is 800. Round. Where from that your area? I am from Jaffna. Now before 2 months I went there in the Jaffna. My one friend is there, Mr. Gajapati is there. Gajapati. Gajapati. He took a lot of four-wheel, you know that. Lot of we didn't see it before. Now he took me that lot of four-wheeler, Nallur after there, and like this. That's best. Take 5. It's very cheap. You know, 750 rupees I reduced. 6 colors have, that's one. Light blue. This have navy, green, pink. You can see they are in the colors. ஓகே அங்கே பார்த்துட்டு வரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தையல் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இந்த ஆள் இருக்குது வேற இந்த பக்கம் பார்த்தாலே தெரியும். இதெல்லாமே நல்ல மெலிவாக தான் இருக்குது இங்கே எடுக்கிறேன்னு சொன்னா கடும் மெலிவாக தான் இருக்கு. இது இருக்கடா அந்த பிளவுஸ் லேஸ் லாரி பேக் சாமான் எல்லாமே இருக்குது என்ன இங்கே எடுத்தா சரியான மெலிவாக எடுக்கலாம். ஜீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு என்னடா அங்கே அவிலாசிக்கு அந்த ப்ளூ அங்கே ப்ளூ கலர் இதெல்லாம் நல்லா இருக்கு. அதில் கிடக்கும் நோட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நான். போட்டா ஒரு சின்ன குட்டி மூளைகளை போய் ஆட்டோ கொண்டு பாருங்க. ஒரு சின்ன மூளை இந்த இடத்த பாருங்க. ரெயின் பாதை ரெண்டு போகுது. அதே பக்கத்துலேயே கடைகள் கரையோரமாக இருக்கு பாருங்க. இந்தியாவில் பார்த்தா தெரியும் 2 பக்கம் இருக்கு. இந்த பக்கம் கடைகள் இந்த பக்கம் கடைகள் இருக்குது. ரெயின் பாதை பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் ரெயின் எப்போ வருமென்றது எங்களுக்கு தெரியாது. வா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அன்னியோலர் ரெயினு அந்த ரெயின் பாதையிலே கதிரையை போட்டுட்டு இருக்கு பாருங்க. அங்கே தொங்கலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன சாப்பாடு கடை கண்டுபிடிச்சாச்சு போல ஒரு மாதிரி. சாப்பாடு கடைக்கு முன்னாலேயும் இந்த உடுப்பு கடை தான் இருக்குது. என்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு கடைக்கு முன்னாலேயும் உடுப்பு கடை தான். சரி இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். என்ன சொன்னால் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு அப்புறம் தான் அடுத்த தேடல் முயற்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பார்த்த இடத்துல பெருத்தானே எனக்கு அவ்வளாண்டு இன்னும் ஒரு திருப்தி இல்லை. பெருத்தானு பார்க்கவே இல்லை. ஒரு கடைக்கு தான் போனாங்க. எல்லா கடையிலும் போயிட்டு வந்த அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி இந்த விலைகள் இருக்குது, உடுப்பின் மெட்டீரியல் எப்படி இருக்குது. ஏன்னு சொன்னால் கடைக்கு உடுப்பு எடுக்க வரவங்க அதாவது திருப்பியும் வர வேணும். சும்மா அழுகல் உடுப்பு விலை குறை இருக்குன்னு சொல்லி போல அழுகல் உடுப்பை கொடுத்தா திருப்பி வர மாட்டாங்க. அதுக்கு தான் நல்ல உடுப்பாக கொடுப்போம். சாப்பிட்டாச்சு. வயிறு வாத்தியம் சொன்னால் நல்ல முட்டா தான் கிடக்குது. இப்போ என்ன சொன்னா இந்த உடுப்பு எல்லாம் பார்ப்போம்னு வந்திருக்கோம். எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கே போறேன்னு தெரியா நினைக்கிறோம். அதுக்கு போய் பார்ப்போம்மா. இருக்க மேல இது ஹோல்சேலா தான் இருக்குப்பா. ஆமாம் டெனிமன் சொல்லி கிடக்குது. எல்லாமே இஞ்சது மெட்டீரியல் தானே என்ன. ஹோல்சேல் ஸ்டோர் இஞ்சால தான் பாதை கிடக்கு. இந்த பக்கம் இங்கே உள்ளூர் ஹோல்சேலா இல்லடாப்பா. டவர் இல்லடாப்பா. ஏதோ ஒன்று டவர் பார்க்க போறேன். டவர் இந்த இதுல ஒன்று தூக்கு பார்த்து சின்ன தரம் வாங்கணும். தரம் என்னது ஜரம் கடைக்கா கடைக்கு சரம் விற்கும் விற்க நாளைக்கு உடுக்க வாங்க போறேன். தரம் வெளியில பொம்மைக்கு சரத்தை காட்டி போடு விற்க விடுவோம். இல்ல சிவப்பு கலர் சலம் கட்டுவோம் இல்ல வெள்ளை கலர் சலம் கட்டுவோம். இருப்பாரு எங்கட கமராமேன் இருக்காரு தானே. கமராமேனுக்கு நாங்க சொல்ற கேட்டு கொஞ்சம் தான் ஜோதிச்சாங்க திருப்புவார். கியது எவ்வளோ என்ன 350 அண்ணா. அப்படி தமிழ்ல சொல்ல அப்படி தமிழ்ல சொன்னா நாங்களும் கியது கண்டு கேட்டுருக்க மாட்டோம். தும்புளம்பு கிளம்பினா கொண்டாடு சொல்லப்படாத. அது பெருதா அது எங்களுக்கு 300 எனக்கு இதுதான் பண்ண கலர் நல்ல வைக்க மாட்டீங்களா 350 எத்தனை வர இடத்த கொண்டு வைக்க மாட்டீங்க. திருப்பி காட்டாங்க என்ன பிரச்சனை போ. குடும்பம் ஹாஸ்பிட்டல் விசிட் இந்த கொடுத்து 50 ரூபா மிச்சத்தை வாங்க. ஆனா இருக்குது துவாய் அதுன்னு சொல்லி எல்லா ஐட்டங்களும் மகர கமகையில் இருக்குது.
ஆனா இஞ்சால எங்க நல்ல உடுப்புகள் ஹோல்சேல் எடுக்கலாம், நல்ல உடுப்பு நல்ல பெஸ்டானதா இருக்கணும். மேப்பக்கிட்டு தான் போய் பார்த்தேன். மேலே தான் பார்க்கணும். மேலே எங்க மேல இந்த சைட் போகும். இந்த சைட் என்ன பெரிய பெரிய கடையில் இருக்குமா இல்ல குட்டி குட்டி கடையில் இருக்குமா? பெரிய பெரிய கடை. பெரிய பெரிய கடையில். ஹோல்சேலா? ஹோல்சேல் தான். இந்தியன் உடுப்புகள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் உடுப்புகள் எல்லாம் இஞ்சால இருக்குதா? சரி, ஓகே ஓகே. கபிலாசிட்ட கொடு. கபிலாசத்தை துடைச்சு விடுவா, 3 பேருக்கும் துடைச்சு விடுவா, 3 பேருக்கு முன்னாக்கு. வந்ததுக்கு இதை கொண்டு போனா தான் நான் பந்து காலம் தெரியாதுன்னு நினைப்பாங்க. அதுதான் கையில் ஒரு சாமான் வச்சிருக்கோம். எவ்வளோயா சாரம்? சரி. ரசிய பணாய் எவ்வளவு? ரகசிய பணாய் 850. ஏதோ சொல்றாரு பாங்க, வேணா நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. 850 அட்டசிய பணம். அட்டசிய பணம் சொல்றது நம்ப மாட்டீங்களோடா. அவர் எனக்கு எக்கசிய பணம் கிடைச்சு. அக்காசிய பணம். அக்கசிய பணம் நான் வேண்டியில இருப்பேன். 150 என்ன அக்கசிய பணம் 150. இஞ்சால வச்சு விற்கிறாங்களா? எக்கட்டு தான் பண்ண போறோமோ எல்லாம் சோட்ஸ் கிடக்குற இஞ்சரா கபிலாசன் சோட்ஸ் எவ்வளோண்ணா சோட்ஸ்? ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளோண்ணா தானே நீங்க ஏதா? சரி சரி. என்ன கபிலாஸ் இந்த சோட்டு தான் அடுக்கல. கபிலாஸ் இந்த சோட்ஸையும் காட்டுறா இருக்கா கபிலாஸ்? நல்ல சோட்டுறாப்பா, 2 பாக்கெட் வச்சு கேட்டா. அதை விட இந்த கருப்பு டிஷர்ட்டுக்கு இன்னும் நெல்லா கிடக்கு. அது என்ன யோசி குழு குழுன்னு இருக்கும் இந்த ஷாக்கு துணிக்கெல்லாம். பெண்களுக்கு மட்டும் போட்ட செலக்ஷன் இருக்கு, கொடியங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் போவோமே, கண்ணு குத்துற மாதிரியா வச்சா இந்த இதுக்குள்ள போகும்பாடா. எனையும் கடையா? இந்த கடைக்கா? டெக்ஸ்டைல் ஹோல்சேல் தான்பா, போய் பார்ப்போமே. கடை பெக்கி, இந்த பெக்கி இருக்கு. பெக்கி வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இதுல பாருங்க உடுப்புகளை, எப்படியான உடுப்புகள்னு சொல்லி பார்க்கறதுக்கு பார்வைக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா கொஞ்ச காலம் தான் பாவிக்கும். நம்ம இந்த நல்ல நல்ல உடுப்புகள் வாங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆளுக்கு தான் வாங்கி விடுவாங்க. வாங்கலே விலைய ஒண்ணு தான். நீங்க வளமா அம்படுது இல்ல என்ன? இந்த 350 ரூபாய் உனக்கு இந்த சோட்டு, இந்த சோட்டு இப்படியான சோட்டு இல்லடா பாடி போடுறடி. சரி கபிலாஸ். கபிலாஸ் மாடல். கபிலாஸ் இந்த மாடலோ? என்னடாப்பா அது உடுப்புகள் இந்த வக்கைய காஞ்சு கருத்து போட்டும். இல்ல வந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால ஒரு கடை ஒன்று இருக்கு வேறங்க. அந்த கடையில தண்ணி பொதில் வாங்கி குடிக்க போறோம் சொன்னா அவ்வளவு தண்ணி உடையா இருக்கு. நீ என்ன சொல்ல வந்த? நீ நிறைய கத்தால கிரீம் பூசி மூவத்துக்கு மூவங்காலை கொண்டு வந்தேன். கத்தால அவிஞ்சு ஓட்டிங்க. உங்க தண்ணி குடிக்கிற வடியா பாருங்க, தண்ணி மிஞ்சா நினைக்கிறேன். அது மிஞ்சுண்டா. நான் மூடி கூட காரை கொண்டாங்க. போத்துல கொண்டு வாங்க. கிளிங்கிருலங்கவா இருக்கும். சரியா போத்துல பார்க்கிங் அங்க இருக்கு. பார்க்கிங் சரி போங்க. பாக்கிங் இஞ்சால வாங்க வாக்கிங் போ. வாங்க பார்க்கணும். கொஞ்சம் கடை கொண்டு கேட்டு தான் போகணும். வங்காளம் இருக்காண்டு காட்டா கொண்டு போய் வாங்குவோம்பா. அனதூரம் கொண்டு எவ்வளோ 1 கிலோமீட்டர் ஆட்டோ வருறான் முதல். ஆட்டோ விட 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 கிலோமீட்டர் ஆட்டோ. எங்க இந்த டிக்கெட் எங்க எவ்வளவு ஐயா? டிக்கெட்டை கொடுத்தாதானே டிக்கெட்ல இருக்கு. முன்னாடி உங்களோட ஆட்டோ இல்லை. ஆட்டோ இல்லை. கபிலாஸ் திறப்ப கொண்டு வாங்க. தரப்பே அங்கூட எங்க தரப்பு திறப்பு பேக் இருக்கா? பச்சவனுக்கு எரியும் புல்லுமாயிதான். 100 ரூபா நேரத்துக்கு தான் காசோ. மக்களே பாத்தீங்கன்னா காசு போகணும். 1 2 3 4 அந்தாங்க ஐயா. வாங்க போ. குடிச்சாதான் தெரியும். கண்டு ஒரு மாதிரி விரிங்க.
கண் பிரிஞ்சு போட்டோ அப்ப சுருக்கட்டும் அண்ணே தெரியும் தானே அப்ப தெரப்பி எத்தனை வேலை இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் சத்தியமா எல்லாரும் கடும் வெயிலா கிடக்குது இந்தியாவில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி உடுப்போம் எல்லோருக்கும் இந்த மகரகமா டவுனையும் பார்த்துட்டு போகும் சொல்லி தான் வந்தனாங்க இந்த கண்ணாடியும் உடைஞ்சு கண்ணாடி நட்டா சுந்தரி நீ வச்ச கிளிலேயே கண்ணா இருக்கு இங்கே வச்ச கிளி இங்கே வச்சுக்கிறா அவ்வளோ சரி ஓகே சுந்தரியை மறந்து தலைகள் ஆடுறேன் நீ ஓகே சந்தீபம் பாய் நன்றி